அவருடைய சமூகத்திலே நாம் வருகின்ற நேரமெல்லாம் எப்பொழுதும் நம்மை சற்று ஆராய்ந்து பார்க்க நாம் கடமைப்பட்டவர்கள். நாம் அனைவரும் இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்ட நீதிமான்கள் தான். ஆனாலும் இந்த உலகம் பாவ உலகம், அசுத்தம் நிறைந்த உலகம். இந்த அசுத்தம் நிறைந்த உலகத்திலே, சாத்தானுடைய பிடியிலே இருக்கிற உலகத்திலே அவனுடைய அசுத்தம் நம்மை கரைப்படுத்துகிறதாக இருக்கிறது. ஆகவே கர்த்தருடைய சமூகத்திலே வந்திருக்கிற நேரத்திலே நம்மை சற்று ஆராய்ந்து பார்த்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் நம்மை சுத்திகரித்துக் கொள்ளுவது நமக்கு அவசியமான ஒன்றாக இருக்கிறது. ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினால் மீண்டும் ஒரு விசையாய் என்னை கழுவி சுத்திகரியும் என்று அவரிடத்திலே நாம் கெஞ்சுவோமா? இன்னும் விடுபட முடியாத காரியங்கள் நம்மிடத்திலே எத்தனையோ இருக்கிறது. ஆண்டவர் இரக்கம் உள்ளவர், அவர் மன உருக்கம் உள்ளவர், அவர் நீடிய சாந்தம் உள்ளவர், அவர் மிகுந்த தயை உள்ளவர், நம்மை புறக்கணியாதவர். நாம் முற்றிலும் சுத்தமானேன் என்று நாம் சொல்ல முடியாது. அப்படி நாம் சொல்வோம் என்று சொன்னால் நாம் பொய் சொல்கிறோம் என்று அவருடைய வார்த்தையாகிய வேதவசனம் சொல்லுகிறது. ஆகவே நமக்குள் இன்னும் விடுபட முடியாத காரியங்கள் இருக்கிறது, மீறுதல்கள் இருக்கிறது. அவருக்கு பிரியமில்லாத வார்த்தைகள் என் வாயில் இருக்கிறது, அவருக்கு பிரியமில்லாத காட்சிகள் என் கண்களில் இருக்கிறது, அவருக்கு பிரியமில்லாத செய்கைகளும் நடத்தைகளும் எனக்குள்ளே இருக்கிறது. அவையெல்லாம் அறிக்கை செய். இயேசுவே, இப்படி பரிசுத்த இரத்தத்தினால் மீண்டும் ஒரு விசையாய் கழுவி என்ன புதுப்பீங்க என்று சொல்லுவோமா? ஆயக்காரனை போல பாவியாய் என்னே கிருபையாயிரும் என்று நாம் சொல்லுவோம். கர்த்தருடைய சமூகத்திலே வெறுமையாய் நம்மை அர்ப்பணித்து ஆண்டவரே இறங்கும் என்று நாம் சொல்லுவோம். கர்த்தாவே இறங்கி பொறுத்தருளும் என்று நாம் சொல்லுவோம். அவருடைய இரக்கங்கள் எப்பொழுதும் நமக்கு என்பதாக இருக்கிறது. தன் பாவங்களை அறிக்கையிடுகிறவன் இரக்கம் பெறுவான் என்று அவர் நமக்கு சொல்லி வைத்திருக்கிறாரே. இரக்கத்தை பெற்றுக் கொள்ளுவோமா? இரண்டும் இரண்டும் கருணை வாரி இயேசுராஜனே, பாவநாசனே சனே, இயேசுராஜனே, பாவநாசனே சனே. ஆம் தகப்பனே, இந்த உலகத்திலே இருக்கின்ற அசுத்தத்தினால் என்னுடைய வாழ்க்கை கரைப்படுகிறது சுவாமி. அது உம்மை விட்டு என்னை பிரிக்கிறது ஆண்டவரே. அவைகளை எல்லாம் அகற்றி போட்டு மீண்டும் ஒரு குசியா என்னை கழுவி புதுப்பிக்க வேண்டுமாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே பொறுப்பெடுத்துக் கொள்ளும், ஆட்கொண்டு வழிநடத்தும், கழுவி புதுப்பியும் ஆண்டவரே. உதவி செய்யுங்க ஆண்டவரே. இரக்கம் பாராட்டுங்க தகப்பனே. எங்களை வெறுமையாய் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. அடியேன் பாவ கடி விஷத்தால் அயர்ந்து போகின்றேன், மிக பயந்து சாகின்றேன். அயர்ந்து போகின்றேன், மிக பயந்து சாகின்றேன். தீமை அன்றி வாய்மை செய்ய தெரிகிறேன் ஐயா, தெரிவை புரிகிறேன் ஐயா, தெரிகிறேன் ஐயா, தெரிவை புரிகிறேன் ஐயா. ஆம் தகப்பனே, கர்த்தாவை இறங்கி பொறுத்தருளும் ஆண்டவரே. தகப்பனே, பிசாசுடைய வல்லமைகள் எங்களுக்குள்ளிருந்து அகன்று போகட்டும் ஆண்டவரே. கர்த்தாவே,
நீர்தாமே இப்பொழுது எங்களை கழுவி புதுப்பிக்கிறதுக்காக நன்றி தகப்பனே. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, உம்மை துதிக்கிற ஒரு பாத்திரமாக உலக தோற்றத்துக்கு முன்பதாக நீர் எங்களை தெரிந்தெடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. நன்றி 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 ஆண்டவரே. ஆவியானவரே, எங்கள் மத்தியிலே நீர் அசைவாடி கொண்டிருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. கர்த்தாவே தகப்பனே, உம்முடைய பிள்ளையாக இருக்கும்படி நீர் எங்களை தெரிந்து கொண்டதற்காக ஸ்தோத்திரம். ஆவியானவருடைய அபிஷேகம் எங்கள் மத்தியிலே நீர் அசைவாடி கொண்டிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். எங்களை அபிஷேகித்துக் கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய வல்லமை வரங்களினால், உம்முடைய கிருபை வரங்களினால் நிரப்பிக் கொண்டிருக்கிறதுக்காக, துதியின் ஆவியினால் நிரப்பிக் கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை இறங்கி பொறுத்ததற்காக ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பாரிலனுக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நீ புகழ் பாட வேண்டும். பாரிலனுக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நீ புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். ஆம் தகப்பனே, உங்களை உங்களை பாடுகின்ற ஒரு பாத்திரமாக நீர் எங்களை தெரிந்தெடுத்திருக்கிறீர். நன்றி தகப்பனே. கடந்து போன நிமிடம் வரையிலே எங்களை கனிமணி போல பாதுகாத்தீர். நன்றி தகப்பனே. உம்முடைய கிருபைக்காக நன்றி சுவாமி. உம்முடைய இரக்கத்திற்காக நன்றி சுவாமி. உம்முடைய தயவுக்காக நன்றி தகப்பனே. நீர் எங்களுக்கு அளித்திருக்கிற பலத்துக்காக நன்றி சுவாமி. சுகத்துக்காக நன்றி தகப்பனே. எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆண்டவர் எத்தனை நன்மை நமக்கு செய்திருக்கிறார். அவருடைய பிள்ளையாய் இருக்கும்படி பாவியாகிய நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறாரே. அவருடைய திருச்சுமையை நமக்கு கொடுத்திருக்கிறாரே. அவருடைய திருவார்த்தையை நமக்கு கொடுத்திருக்கிறாரே. நம்முடைய குடும்பத்துக்கு ஒரு வருமானத்தை கொடுத்திருக்கிறார். நன்றி சொல்லுவோம். கர்ப்பத்தின் கனிகள் கொடுத்திருக்கிறார். நன்றி சொல்லுவோம். குடும்பம் கொடுத்திருக்கிறார். நன்றி சொல்லுவோம். அவருடைய திருச்சுமையிலே அங்கத்தினராய் இருந்து இந்த நாளிலே அவரை துதிக்கும்படியாய் கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். நன்றி சொல்லுவோம். ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. எத்தனை நன்மைகள் நீர் எங்களுக்கு செய்திருக்கிறீர் ஆண்டவரே. நன்றி சொல்லுகிறோம். நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. தகப்பனே, நீர் பாராட்டின நன்மை பெரியதாண்டவரே. உம்முடைய கிருபை பெரியதாண்டவரே. கர்த்தாவே, எங்களுடைய பெயரை நீர் ஜீவ புத்தகத்திலே எழுதி வைத்திருக்கிறீர். நன்றி 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 ஆண்டவரே. தகப்பனே, எங்கள் மேல் பொறுமை காத்துக் கொண்டிருக்கிறீர். நன்றி ஆண்டவரே. இதை விட நன்றி உமக்கு தானே. இணையில்லா தேவன் உமக்கு தானே. பாடுவோம். நம்முடைய வாழ்க்கையில சோகங்கள் நிகழ்கிறது. சோகத்தை பார்த்து நாம் தளர்ந்து போயிருக்கிறோம். சோகத்தை பார்க்காதீங்க, கர்த்தர் மாற்றுவார். என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா. என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா. நன்றி நன்றி இணைவிடா நன்றி உமக்கு தானே. இணையில்லா தேவன் உமக்கு தானே. இணைவிடா நன்றி உமக்கு தானே. இணையில்லா தேவன் உமக்கு தானே. ஆம் தகப்பனே, எல்லாவற்றின் மத்தியிலும் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளையாக அந்த உலகத்திலே வாழுவதற்கு கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டி இருக்கிறீர் சுவாமி. நன்றி தகப்பனே. இப்பொழுது தகப்பனே, சபையாக எங்களை ஒன்று கூட்டி இருக்கிறீர். நன்றி தகப்பனே. கர்த்தாவே தகப்பனே, உம்முடைய பாதத்திலே செபிக்கும்படியாய் எங்களை தகப்பனே அழைத்து வந்திருக்கிறீர். தகப்பனே, முன் குறித்திருக்கிறீர். நன்றி தகப்பனே. கர்த்தாவே தகப்பனே, எங்களுடைய வீரர்களின்
பாவங்களினாலும் அக்கிரமங்களினாலும் தகப்பனே ஜீவ புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற எங்களுடைய பெயரை கர்த்தாவே நீர் கிறுக்கி போடாமல் எங்கள் மேல் தகப்பனே இம்மட்டுமாய் பொறுமையோடு இருக்கிற தயவுக்காக நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி 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 தகப்பனே. கர்த்தாவே தகப்பனே உமக்கு நன்றி சொல்வதை தவிர நாங்கள் வேற என்ன செய்ய முடியும் ஆண்டவரே. ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு உம்மை நாங்கள் தொழுது கொள்ளுகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே தகப்பனே நீர் எங்களுக்கு அருளிய கிருபை பெரியதாண்டவரே. எங்களுக்கு பாராட்டின கிருபை பெரியதாண்டவரே. எங்களுக்காக வானம் விட்டு பூமி வந்தவரே. எங்களை தகப்பனே பரலோகத்தின் பிள்ளைகளாக மாற்றி இருக்கிறீரே தகப்பனே. நாங்கள் தொழுது கொள்ளுகிறோம் ஆண்டவரே. தகப்பனே எல்லாவற்றுக்கும் மேலாக உமது நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உம்மை தாழ்ந்து தகப்பனே பணிகிறோம் ஆண்டவரே. தகப்பனே நீர் மேலானவர். நீரே தகப்பனே துதிக்கப்படத்தக்கவர் ஆண்டவரே. நீரே ஆராதனைக்கு பாத்திரர் ஆண்டவரே. தகப்பனே எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை வெறுமையாக்குகிறோம் ஆண்டவரே. உம்முடைய பாதத்திலே எங்களை வீழ்த்துகிறோம் தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. ஆசை பாசம் பற்று ஆவலாய் நின்றீர் பூசை பீடம் படைப்பே மோச வழிதனை முற்றும் மகற்றிய நேசனை நினை தொழுவே. மோச வழிதனை முற்றும் மகற்றிய நேசனை நினை தொழுவே. தோற்றமே மேமன ஆனந்தமே. ஆமாண்டவர் உம்மை துதிக்கிறோம். அல்லேலூயா.